guys, welcome to our channel Literature Insight. இன்னைக்கு நம்ம பார்க்க போற சம்மரி வால்பனே. இதோட கரெக்ட் ப்ரொனன்சியேஷன் வால்பனே. ஆத்தர் நேம் பென் ஜான்சன். இவரு 1572 இங்கிலாந்துல பிறந்திருக்காரு. 17th செஞ்சுரியோட ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இங்கிலீஷ் பிளே ரைட் அண்ட் போய்டும் கூட. வில்லியம் ஷேக்ஸ்பியருக்கு அடுத்ததா ரொம்பவே செலிப்ரேட் பண்ணப்பட்ட போயட் யாருன்னா அது பென் ஜான்சன் தான். இவரோட ஃபேமஸ் பிளேஸ் என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா வால்பனே, தி ஆல்கமிஸ்ட், எவ்ரி மேன் அண்ட் ஹிஸ் ஹியூமர், இதெல்லாம் தான் இவரோட ஃபேமஸ் பிளேஸ். 1606ல இந்த பிளே பப்ளிஷ் பண்றாங்க. இது ஒரு காமிக்கல் பிளே, ஜேர்னர் காமெடி சட்டர், செட்டிங் இட்டாலி. இது 5 வீக்ஸ்ல எழுதப்பட்ட ஒரு பிளே தான் இது. இந்த பிளேல வர கேரக்டர்ஸ் எல்லாம் அனிமலோட குணாதிசயங்களோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது ஒரு அலிகரிக்கல் பிளேன்னு சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பிளேல இருக்க கேரக்டர்ஸ் பார்த்துடலாம். வால்பனே, இவர் தான் புரோட்டகானிஸ்ட். வால்பனேவை ஸ்லை ஃபாக்ஸோட கம்பேர் பண்றாங்க. ஃபாக்ஸ் எவ்வளோ தந்திரம் உள்ளது, ஸோ அதே மாதிரி இவரும் ரொம்ப தந்திரமானவர். இவரோட சர்வெண்ட் பேரு மாஸ்கோ. இவரை ஃப்ளை கூட கம்பேர் பண்றாங்க, பாராசைட். இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா, வால்பனே சீக்கிரமா இறந்து போக போறாரு. அவருக்கு ரொம்ப உடம்பு முடியல, அவருக்கு வாரிசு இருக்காது. ஸோ இவருக்கு நிறைய கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து யாரு நல்லா ப்ளீஸ் பண்ணி பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இவரோட சொத்து போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி எல்லாரையும் நம்ப வச்சு ஏமாத்திட்டு இருப்பாங்க. ஸோ வால்பனேயோட சொத்தை நமக்கு சொந்தமாக்கிக்கணும் அப்படின்னு 3 பேர் வருவாங்க. அவங்கள லெகசி ஹண்டர்ஸ்னு சொல்றாங்க. வால்டர், இவரை வல்ச்சர் கூட கம்பேர் பண்றாங்க, அதாவது ராஜாளி கழுகு. இவரு ஒரு லாயர். அடுத்ததா கார்பாஷியோ, இவரை ரேவன் கூட கம்பேர் பண்றாங்க, அதாவது அண்டங்காக்கை. இவரு ஒரு ஓல்ட் ஜென்டில்மேன். இவருக்கு ஒரு நல்ல பையன் இருக்கா, அவன் பேரு பொனாரியோ. அடுத்ததா கார்வெனோ, இவரை க்ரோ கூட கம்பேர் பண்றாங்க. இவர் ஒரு கிரீடி மெர்ச்சன்ட். இவருக்கு ஒரு அழகான ஒய்ஃப் இருக்கா, அவ பேரு சீலியா. அடுத்ததா சர் பொலிட்டிக் உட்பி, இவர் ஒரு இங்கிலீஷ்மேன். லேடி உட்பி அவரோட ஒய்ஃப். இவங்கள பேரட்டோட கம்பேர் பண்றாங்க. ஸோ நவ் லெட்ஸ் கெட் இன்டு தி பிளே. ஸோ நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லையா, வால்பனே ஒரு ரிச் கிரீடி ஓல்ட் மேன். அவருக்கு பணத்தை சேர்த்து வைக்கணும்னு ஆசை, ஆனா உழைச்சு சேர்த்து வைக்க மாட்டாரு. மற்றவங்களை ஏமாத்தி அவங்களோட பணத்தை சேர்த்து வைக்கணும் அப்படின்னு விருப்பப்படுவாரு. அதனால வால்பனே அண்ட் அவரோட சர்வன்ட் மாஸ்கோ, இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு டிராமா பண்ணுவாங்க. அதாவது வால்பனே சீக்கிரம் இறந்து போறாரு, அதனால அவரை யாரு ப்ளீஸ் பண்ற மாதிரி கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுத்து பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அவரோட சொத்து போய் சேரும். பிகாஸ் அவருக்கு மனைவி பிள்ளைகள் யாரும் இருக்க மாட்டாங்க. ஸோ யார் தன்னை நல்லா பாத்துக்கிறாங்களோ அவங்களுக்கு தன்னோட சொத்தை எழுதி வைக்க போறதா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு இருக்காங்க. இதை நம்பி இவரோட சொத்தை எப்படியாவது அபகரிச்சுக்கணும்னு 3 பேர் வராங்க. அவங்களதான் லேசி ஹண்டர்ஸ்னு சொல்றாங்க. வால்ச்சர்னு ஒருத்தர் வராரு, அவர் ஒரு லாயர். ஸோ அவர் என்ன கொண்டு வர்றாருன்னா ஆன்டிக் பிளேட் கிஃப்டா கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்ட மாஸ்கோ, நீங்க தான் வால்பனேயோட அடுத்த வாரிசு, கண்டிப்பா அவருடைய சொத்துல உங்களுக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்றாரு. அடுத்ததா கார்போஷன் ஒருத்தர் வராரு. ஆக்சுவலி இவரே ஒரு ஓல்ட் மேன் தான், பட் இவருக்கு வால்பனேயோட சொத்தை அடையணும்னு ஆசை. அவர் மெடிசின்ஸ் கொண்டு வந்து கொடுப்பாரு. அதை பார்த்த மாஸ்கோ வந்துட்டு, இப்படி மெடிசின்ஸ் கொடுத்தா அவர் குணமாயிடுவாரு, அவர் சீக்கிரம் இறந்து போனாதானே அவருடைய சொத்து உங்களுக்கு கிடைக்கும்னு சொன்ன உடனே அவர் அந்த மெடிசின்ஸை வச்சுட்டு ஒரு பேக் ஃபுல் ஆஃப் கோல்ட் காயின்ஸை கொடுத்துட்டு போறாரு. அவர்கிட்டயும் சேம் டைலாக் தான், லைக் நீங்க தான் வால்பனேயோட அடுத்த வாரிசு, கண்டிப்பா அவரோட சொத்து உங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்றாரு. தேர்டா ஒருத்தர் வராரு, அவரோட பேரு கார்வெனோ. அவர் ஒரு மர்ச்சன்ட். அவரு நிறைய பேர்ல்ஸ் அண்ட் டைமண்ட்ஸ் கொண்டு வந்து கொடுக்குறாரு. அவர்கிட்டயும் மாஸ்கோ அதே சேம் டைலாக் தான் சொல்றாரு. அடுத்ததா ஒரு லேடி வராங்க, பட் வால்பனே அவங்கள பெருசா என்கரேஜ் பண்ணல, பிகாஸ் அவங்க ரொம்ப டாக்கட்டிவா இருக்காங்க. அவங்கள பேரட் கூட கம்பேர் பண்றாங்க. இந்த சமயத்துல மாஸ்கோ வால்பனே கிட்ட என்ன சொல்றாருன்னா, கார்வினோவோட ஒய்ஃப் ரொம்பவே அழகா இருப்பாங்க, லைக் இந்த இத்தாலியிலேயே ரொம்ப அழகான பெண்மணி யாருன்னா அது கார்வினோவோட ஒய்ஃப் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு. ஸோ வால்பனேவும் அவங்களை எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு டிசைட் பண்றாரு. இதோட ஆக்ட் 1 முடியுது. ஆக்ட் 2ல வால்பனே அண்ட் மாஸ்கோ இவங்க 2 பேரும் கார்வினோவோட வீடு இருக்கிற ஸ்ட்ரீட்க்கு மாறு வேஷத்துல போவாங்க. இந்த ஆயில் அண்ட் தைலம் எல்லாம் விற்கிறவங்க மாதிரி போவாங்க. சூர்யா ஒரு படத்துல மருந்து விற்கிற மாதிரி வருவார் இல்லையா, அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. நிறைய பேர் சுத்தி நின்று பார்த்துட்டு இருப்பாங்க. சீலியாவும் அவ வீட்டு ஜன்னல் வழியா வந்து பார்த்துட்டு இருப்பா. ஏன்னா சீலியாவோட ஹஸ்பண்ட் கார்வெனோ என்ன மாதிரியான கேரக்டர்னா, சீலியாவை வீட்டுக்குள்ளேயே பூட்டி பூட்டி வைப்பாரு. எங்கேயும் போகக்கூடாது, யாரையும் பார்க்க கூடாதுன்னு ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுவாரு. அப்போ சீலியா பாக்குறத வால்பனே பாத்துருவாரு. இந்த மருந்து ரொம்ப சூப்பரான மருந்து, இது யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து அவங்களோட கர்ச்சிஃபை தூக்கி போடுங்கன்னு சொல்வாரு. ஸோ சீலியாவும் அந்த ஆயிலுக்காக ஹேண்ட் கர்ச்சிஃபை தூக்கி போடுவா. கரெக்டா அந்த நேரத்துல கார்வெனோ வந்துருவாரு. நீ எப்படி இப்படி பண்ணலாம், ஒரு கர்ச்சிஃப் எப்படி நீ தூக்கி போடலாம் அப்படின்னு ரொம்ப சண்டை போட்டுவாரு. அண்ட் உன்னை கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மிரட்டுவாரு. பட் த சேம் டைம் வால்பனே வீட்டுக்கு போயிடுவாரு. அவருக்கு சீலியாவை ரொம்ப பிடிச்சிரும். அண்ட் மாஸ்கோ கிட்ட ஐ வாண்ட் டு ஸ்லீப் வித் சீலியா, ஸோ நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது,
எவ்வளவு பணம் வேணா வாங்கிக்கோ, பட் ஐ வாண்ட் டு ஸ்லீப் வித் ஹர் அப்படின்னு சொல்லிடுவாரு. ஸோ மாஸ்கோ என்ன பண்றாருன்னா, கார்வினோ கிட்ட போயிட்டு ஒரு டாக்டர் என்ன சஜஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா, வால்பெனே கியூர் ஆகணும்னா ஏதாவது ஒரு யங்கல் கூட பெட் ஷேர் பண்ணணும், அப்படி பண்ணா சீக்கிரமா குணமாயிடும்னு சொல்லியிருக்காரு. அதனால அந்த டாக்டரே தன்னோட பொண்ணை வால்பெனேக்கு மேரேஜ் பண்ணி கொடுக்கறதா இருக்காரு. பட் அப்படி மேரேஜ் ஆயிடுச்சுன்னா வால்பெனையோட சொத்தெல்லாம் அந்த மேரேஜ் பண்ணிக்க போற பொண்ணுக்கு தான் போயிடும், உனக்கு கிடைக்காது. அதனால நீ உன்னோட ஒய்ஃபை வால்பெனைக்கு விட்டு கொடுத்துரு, அப்படி பண்ணா வால்பெனையோட சொத்தெல்லாம் உனக்கு வந்து சேர்ந்துடும் அப்படின்னு சொல்லி கார்வினோவை கன்வின்ஸ் பண்றாரு. இதுக்கு கார்வினோவும் கன்வின்ஸ் ஆகிடுறாரு, ஓகே சொல்லிடுறாரு. இதோட ஆக்ட் 2 முடியுது. ஆக்ட் 3 வால்பெனே அண்ட் மாஸ்கோ உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அப்போ கார்பாக்ஷியா இருக்கார் இல்லையா, ஒரு ஓல்ட் மேன், அவரோட பையன் பொனாரியா அங்க வருவாரு. பொனாரியா கிட்ட மாஸ்கோ பேச போகும்போது அவரை இன்சல்ட் பண்ற மாதிரி பண்ணிடுவாரு. ஸோ மாஸ்கோ என்ன சொல்வாருன்னா, உன் அப்பாவோட சொத்தெல்லாம் உனக்கு தானே வரணும், நீ தானே அவரோட வாரிசு, பட் உன் அப்பா, அதாவது கார்பாஷியோ, உன் அப்பா என்ன பண்ண போறாருன்னா அவரோட சொத்தெல்லாம் வால்பெனைக்கு தான் எழுதி வைக்க போறாரு. அவரு வால்பெனையோட வாரிசு ஆகணும்ட்டு அவரோட சொத்தெல்லாம் வால்பெனைக்கு எழுதி வைக்க போறாரு. நீ வேணா இங்க ஒளிஞ்சு நின்று பாரு அப்படின்ட்டு பொனாரியோவை ஒரு மறைவான இடத்துல நிக்க வச்சிடுவாரு. இப்போ வால்பெனைவை பார்க்க லேடி உட்பி வராங்க. பட் வால்பெனைக்கு தான் அவங்கள பிடிக்காது இல்லையா, ஸோ அவங்கள அவாய்ட் பண்ணிடுவாரு. லேடி உட்பி கிட்ட இருந்து வால்பெனைவை ரெஸ்கியூ பண்றதுக்காக மாஸ்கோ லேடி உட்பி கிட்ட வந்துட்டு அவங்க ஹஸ்பண்டை பத்தி தப்பு தப்பா சொல்லுவாங்க. ஸோ அவங்கள ஹஸ்பண்டை கண்காணிக்கிறதுக்காக அவங்க போயிடுவாங்க. அடுத்ததா கார்பாஷியோ வருவார்னு மாஸ்கோ வால்பெனை கிட்ட சொன்ன உடனே வால்பெனை ஆஸ் யூஷுவல் உடம்பு முடியாத ஒரு மாதிரி போய் படுத்துக்கிறாரு. பட் அந்த இடத்துல கார்பாஷியோக்கு பதிலா வரது யாருன்னா கார்வினோவும் சீலியாவும். சீலியாக்கு இதுல சுத்தமா இன்ட்ரெஸ்ட் இல்லை. பட் கார்வினோ அவளை ரொம்ப ஃபோர்ஸ்ஃபுல்லா கூட்டிட்டு வந்து வால்பெனை கிட்ட விட்டுட்டு போயிடுறாரு. வால்பெனை சீலியாவை செடியூஸ் பண்ண ட்ரை பண்ணும்போது அங்கதான் யார் ஒளிஞ்சிட்டு இருக்கா, பொனாரியா ஒளிஞ்சிட்டு இருக்கா இல்லையா, பொனாரியா வந்து சீலியாவை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுவான். அப்புறம் வால்பெனைக்கும் மாஸ்கோக்கும் பயங்கர டிசப்பாயின்மெண்ட் ஆயிடும், நம்ம ஒரு பிளான் பண்ணோம் அது ஒன்று நடக்குது அப்படின்ட்டு. அப்போ அந்த இடத்துக்கு கார்பாஷியோவும் வால்டரும் வராங்க. வால்டர் லாயர் இல்லையா, ஸோ மாஸ்கோ கார்பாஷியோ கிட்ட என்ன சொல்றாருன்னா, உன் பையன் உன்னை கொல்றதுக்காக உன்னை தேடிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிடுவாரு. இத பொனாரியோட அப்பா கார்பாஷியோவும் நம்பிடுவாரு, அண்ட் இந்த லாயரும் நம்பிடுவாங்க. இதோட ஆக்ட் 3 முடியுது. ஆக்ட் 4 லேடி பொலிட்டிக் உட்பி அவங்க ஹஸ்பண்டை கண்காணிக்கிறதுக்காக வந்தாங்க இல்லையா, அங்க அவரோட ஹஸ்பண்ட் வந்துட்டு ஒரு லேடி பெரிகிரின் அவங்களோட பேரு, அவங்க கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்த்துட்டு இவங்க ரொம்ப சண்டை போட ஆரம்பிச்சிருவாங்க, நீ எனக்கு ஃபெய்த்ஃபுல்லா இல்லை அப்படின்ட்டு. அந்த இடத்துல மாஸ்கோ வந்து லேடி பொலிட்டிக் உட்பி கிட்ட பெரிகிரின் தப்பானவ கிடையாது, சீலியா தான் தப்பானவ அப்படின்னு சொல்றாரு. அதை இவங்களும் நம்பிட்டு பெரிகிரின் கிட்ட சாரி கேட்டுட்டு சீலியாவை தப்பா நினைச்சுக்கிறாங்க. பட் த சேம் டைம் பொனாரியோ அண்ட் சீலியா இவங்க 2 பேரும் போயிட்டு கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. அந்த இடத்துல லாயரா யார் வராருன்னா வால்டர், இவர் ஒரு லாயர் இல்லையா. வால்பெனைவை தவிர அந்த இடத்துல கோர்ட்ல எல்லாருமே கூடியிருப்பாங்க. பிகாஸ் வால்பெனைக்கு ரொம்ப உடம்பு முடியாத மாதிரி நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, ஸோ அவர் வரமாட்டாரு. லாயரான வால்டர் நடந்த கதையை அப்படியே மாத்தி சொல்லிடுவாரு. என்னன்னா பொனாரியாவும் சீலியாவும் தான் தப்பானவங்க, அவங்க 2 பேர் தான் இல்லீகல் அஃபேர்ல இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தப்பா சொல்லிடுவாரு. பொனாரியோ தான் அப்பாவை கொல்றதுக்காக வால்பெனையோட வீட்டுக்கு போனா அவங்க அப்பா இல்லாததால வால்பெனையை தாக்கிட்டு போயிட்டான் அப்படின்னு பொய் சொல்லிடுவாங்க. அதுக்கான எவிடன்சஸையும் சப்மிட் பண்ணுவாங்க. தட் இஸ் லேடி பொலிட்டிக் உட்பிய சீலியா தப்பானவ அப்படின்னு சாட்சி சொல்லுவாங்க. அவங்களும் சொல்லிடுவாங்க. இப்போ அந்த இடத்துக்கு வால்பெனை வீல் சேர்ல வராரு. அவங்க கிட்ட பொனாரியோ அண்ட் சீலியாவை மன்னிப்பும் கேட்க வைக்கிறாங்க. மாஸ்கோ லேடி பொலிட்டி சாட்சி சொன்னதுக்காக அவங்கள தேங்க் பண்ணிட்டு நீங்க தான் வால்பெனையோட அடுத்த வாரிசு அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துட்டு அந்த இடத்த விட்டு எல்லாரும் வீட்டுக்கு போயிடுறாங்க. இதோட ஆக்ட் 4 முடியுது. ஆக்ட் 5 வீட்டுக்கு வந்ததும் நிஜமாவே வால்பெனைக்கு உடம்பு முடியாம போகுது. ஸோ கடைசியா ஒரு ஸ்கேம் பண்ணிட்டு எல்லாரையும் ஏமாத்திட்டு இந்த டிராமாவை முடிச்சுக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணுவாங்க. என்ன பிளான்னா, அவங்க சர்வெண்ட்டை கூப்பிட்டு வால்பெனை இறந்து போயிட்டதாக ஸ்ட்ரீட்ல எல்லார்கிட்டையும் போய் சொல்றாரு. அவங்களும் போய் சொல்றாங்க. இப்போ வால்பெனை மாஸ்கோ கிட்ட நீ போயிட்டு நான் உன்னை என்னோட வாரிசாக்கிட்டதாகவும் என்னோட சொத்து எல்லாத்தையும் நான் உன் பேர்ல, அதாவது மாஸ்கோ பேர்ல எழுதி வச்சுட்டதாகவும் அந்த லெகசி ஹண்டர்ஸ் இருக்காங்கல்ல 3 பேரு, வால்டர், கார்பாஷியோ, கார்வினோ, இவங்க 3 பேர்கிட்ட சொல்ல அப்படின்னு சொல்றாரு. இப்படி பேசிட்டு இருக்கும் போதே அவங்க 3 பேரும் அந்த இடத்துக்கு வந்துடுறாங்க. அவங்கள பார்த்ததும் வால்பெனை ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாரு. ஒரு சர்வன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிக்கிறாரு. இப்போ மாஸ்கோ வந்து இவங்க எல்லார்கிட்டையும் வால்பெனை இறந்து போயிட்டதாகவும் அவரோட சொத்து எல்லாம்
என் பேர்ல எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. இதை கேட்டு அவங்க 3 பேரும் ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க. இப்போ வால்பனே வந்து மாஸ்கோவோட சர்வெண்டா ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்தி வராரு. இப்போ என்ன நடக்குதுன்னா, மாஸ்கோ நிஜமாவே வால்பனேவை ஒரு சர்வெண்டாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிடுறாரு. ரொம்பவே டாமினேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இப்போ மாஸ்கோ ஆடியன்ஸ் கிட்ட பேசுற மாதிரி ஒரு சீன் வருது. என்ன சொல்றாருன்னா, உலகத்தை பொறுத்த வரையும் வால்புனே இறந்துட்டான். இறந்தவன் இறந்தவனாகவே இருக்கட்டும், அவனை நான் திரும்பவும் இந்த உலகத்துக்கு வர விட மாட்டேன். அவனோட சொத்து எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு பேசிக்கிறாரு. இப்போ வால்புனே என்ன பண்றாருன்னா, அந்த 3 லெகசி ஹண்டர்ஸ் வீட்டுக்கு எல்லாம் போயிட்டு யார் யாரெல்லாம் எப்படி புலம்புறாங்க, எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படின்னு பார்த்து சந்தோஷப்படுறதுக்காக ஒருத்தர் வீட்டுக்கா போயிட்டு விசிட் பண்ணிட்டு வர்றாரு. ஏன்னா இவருதான் மாறு விஷயத்துல இருக்காரு இல்லையா, சோ he can go. அதனால போயிட்டு பார்த்துட்டு வராரு. இப்போ ஒருத்தரும் ஒரு மாதிரி புலம்பிட்டு இருக்காங்க. கார்வினோ என்ன பண்றாருன்னா, என்னோட வெல்த் எல்லாத்தையும் இந்த வால்புனேக்கே கொடுத்து ஐ லாஸ்ட் ஆல் மை வெல்த், அதனால நான் கோர்ட்ல கேஸ் ஃபைல் பண்ண போறேன் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு. ஸோ கேஸும் ஃபைல் பண்றாங்க. அதுக்கும் லாயரா யார் வராருன்னா வால்டர் தான் வராரு. ஸோ அந்த கேஸ் போயிட்டு இருக்கும் போது இவரு கார்வினோ சொல்றாரு, நான் என்னோட வெல்த் எல்லாம் இது பண்ணிட்டேன், போயிடுச்சு எல்லாமே அப்படின்னு சொல்றாரு. பட் மாஸ்கோ கிட்ட என்ன இருக்கு, வால்பனே எழுதி கொடுத்த அந்த உயில் இருக்கு இல்லையா, சோ அதை வச்சுட்டு அவர் என்ன சொல்றாருன்னா, வால்பனே இறந்து போயிட்டாரு, இதுதான் உண்மை, அவரோட சொத்து எல்லாம் எனக்கு தான் அப்படின்னு மாஸ்கோ சொல்றாரு. இதை கேட்ட வால்பனேக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. இந்த மாஸ்கோ என்ன இப்படி பண்ணிட்டானே, கூட இருந்தே என்னை இப்படி பழி வாங்கிட்டானே, என்னை ஏமாத்திட்டானே அப்படின்னு சொல்லிட்டு இப்பதான் ரியலைஸ் பண்றாரு. ஸோ இவர் பொறுமையா என்ன பண்றாரு, அந்த லாயர் வால்டர் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட போயிட்டு வால்பனே இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பொறுமையா சொல்றாரு. பட் அது யாரும் வந்து நம்பல. உடனே என்ன பண்றாரு, தான் மாட்டினாலும் பரவாயில்ல, இந்த மாஸ்கோக்கு சொத்து போக கூடாது, அவன் எப்படியாவது தண்டனை கிடைச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டிருக்க அந்த மாறு வேஷத்தை எல்லாத்தையும் கலைச்சிட்டு உண்மை எல்லாத்தையும் சொல்லிடுறாரு. பொனாரியோவும் சீலியாவும் இன்னசென்ட், அவங்க எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு எல்லாருக்கும் தெரிய வருது. அண்ட் மாஸ்கோ, வால்பனே அண்ட் அந்த 3 லெகசி ஹண்டர்ஸ் இவங்க பண்ண தப்பு எல்லாமே எல்லாருக்கும் தெரிய வருது. வால்டர், அதாவது லாயர் இருக்கார் இல்லையா, அவரு தவறான விஷயத்துக்கு வாதாடி இருக்காரு. அவரை என்ன பண்ணிடுறாங்கன்னா டிஸ்பார் பண்ணிடுறாங்க. கார்பாஷியோ அந்த ஓல்ட் மேன் இருக்கார் இல்லையா, அவரோட ப்ராப்பர்ட்டி எல்லாம் எடுத்து அவரோட பையன் பொனாரியோ கிட்ட கொடுத்துடுறாங்க. கார்வினோ தன்னோட ஒய்ஃபுக்கே இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணியிருக்காரு. அவருக்கு ரொம்ப ஹியூமிலேட் பண்றாங்க. என்னன்னா, டாங்கியோட காது அந்த மாஸ்க் எடுத்து இவரோட முகத்துல மாட்டி ரொம்பவே ஹியூமிலேட் பண்றாங்க. வால்பனே அண்ட் மாஸ்கோ இவங்க 2 பேரையும் என்ன பண்றாங்கன்னா ஜெயில அடைச்சிடுறாங்க. ஸோ இதோட இந்த பிளே முடியுது. அடுத்ததா எந்த டாபிக்ல வீடியோ போடலான்னு கமெண்ட் பண்ணுங்க. டு சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். தேங்க்யூ.